கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த மாலை நேற்று அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதுசாக. அதான் மறுபிறப்பு. அதுதான் நாம் குழந்தையா பிறக்கும்போது நாம் குழந்தையா வளர்றோம். வாலிப வயதுல மனம் போன போக்கில் வாழ்ந்து பல விதமான சிற்று இன்பங்களாலும் பாவத்தினாலும் கடவுள் யார் என்று தெரியாமல் எங்கெங்கோ வணங்கி கொண்டிருந்தோம். பாவத்தில் மாட்டிக்கிட்டு அடிமையா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்து நம்மை தேடி நம் மனதை புதுப்பிக்கிறார். அவர் நம்மளோட மனதை புதுப்பிக்கும் போது நாம் அவரோடு சேர்ந்து வாழ்வது தான் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். புதிய படைப்பு மறுபிறப்பு. அதுதான் அந்த மறுபிறப்பு. என்ன ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கைக்கு மனம் திரும்பி அவளோட வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறான அவன் தான் மறுபிறப்பு. அன்றையிலிருந்து அவன் இயேசு சார்ந்து வாழும்போது இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனாரோ, நீயோ மரித்த பிறகு இயேசு கிறிஸ்து வரும்போது நீ உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவாய். ஆகிய நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்து அவள் பிள்ளையா மாறிட்டோம். இயேசு கிறிஸ்து வார்த்தை கேட்டு அனுதினமும் ஜபத்திலும் விசுவாசத்திலும் வேத வசனத்தில் நிலைத்திருக்கும் போது நாளுக்கு நாள் புதிய சிஷ்யா மாறிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய நிமித்தமாக நம்ம குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நம்புங்கள். அந்த புதிய சிஷ்யக்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.